நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏன் என்று சொன்னால், எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால், இங்கே சொல்லுகிற போது சொன்னார்கள், சில பேர் சொல்லுகிற போது, எங்களை பொறுத்தவரை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல, சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆகவே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாராட்ட வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார்களே, நம்முடைய பாண்டே அவர்கள் சொல்லுவார்களே, நல்லதை செய்தால் நான் பாராட்டுவேன், தவறு இருந்தால் குற்றச்சாட்டுகளாக இருந்தால் குற்றச்சாட்டு என்று சொல்வேன் என்பதை போல எங்கள் மனதிலே இருப்பதை உங்களிடத்திலே வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். அதே போலதான் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். காலை செய்தியிலே பார்த்தேன். இங்க இருக்கின்ற போது பல்வேறு செய்திகளை நான் கூர்ந்து கவனிக்கின்ற போதுதான் மத்திய அரசிலே ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நம்முடைய நாளை பத்திரிகையிலே நான் பார்க்கின்ற போது ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொன்னார், உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது, என்னை சமாதானப்படுத்துவதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான முறையை கொண்டு வருவதற்காக 2 தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள், வெற்றி பெறுவதற்காக என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவர்களையும் நம்முடைய பாரத பிரதமர் பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டினார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், யார் நல்லதை செய்கிறார்கள் இவரை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு இந்திய நாடு ஒருமைப்பாடு உள்ள நாடாக இன்றைக்கு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு அவரெல்லாம் காரணம். ஆனால் குறிப்பிடுவதற்கு காரணம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய இதுதான். ஒன்றே நான் உங்களிடத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். COVID-19 வருகிற போது இந்த உலகத்திலே அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கிற நம்முடைய நாட்டில் அத்தனை பேருக்கும் தடுப்பூசி இலவசமாக போட்ட வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறது. மட்டுமல்ல, இந்திய நாட்டிலே எல்லைக்கோட்டில் சொல்வார்களே, இந்த எல்லைக்கோட்டிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் தான் காரணம் என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், நான் பாராட்ட வேண்டும் என்பதல்ல. சில பேர் சொல்வார்கள், நான் எதற்காகத்தான் சொன்னேன், இந்திரா காந்தியும் கோடிட்டு காட்டினேன். ஏன்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் தள்ளி விட கூடாது என்று நான் சொன்னேனே, இக்கட்டான சூழலை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் சொன்னாலே மாட்டாமல் செல்ல வேண்டும்.